ஹலோ வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஹாலிக் தமிழ். 2023 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஃபேண்டசி மூவி தான் பார்பி. இந்த படத்தில் மார்கட் ராபி அண்ட் ரயான் கோஸ்லிங் தான் லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஷைமி லியூ அண்ட் ஹரி நெஃப்னு இந்த மாதிரி நிறைய கோ ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் யாருக்கு செட் ஆகும்னா, இந்த பார்பி மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும்ல. ஸோ சின்ன வயசுல இந்த பார்பி பற்றின கதைகள் அண்ட் பார்பி அண்ட் கென் பற்றின கதைகள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தாண்டி நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் மூவி அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கும். ஆக்சுவலி ஸ்டோரி என்னன்னா, பார்பியும் கென்னும் பார்பி லேண்ட்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரியல் வேர்ல்டுக்குள்ள போறாங்க. அதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த ரியல் வேர்ல்டு போயிட்டு திருப்பி பார்பி லேண்டுக்கு வர்றப்ப கென் வந்து பார்பிக்கு துரோகம் பண்ணிட்டு பார்பி லேண்ட்ல இருக்கிற ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் பார்பி அந்த பார்பி குரூப்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஸோ கென்னை எதிர்த்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க. ஸோ கடைசியில் பார்பி லேண்டை பார்பிக்கே சொந்தமாக்குனாங்க இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்பர்சமான கதை. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. பார்பி ஃபேண்டசிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு செமையாக இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதோடைய இமேஜினேஷனை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த படத்தில் மார்கட் ராபியோட ஆக்டிங் வேற லெவலாக இருக்கும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப செக்ஸியாக காமிச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. நான் அந்த படத்தை தியேட்டர்லேயே பார்த்துட்டேன். அப்போவே நம்மளோட ஓல்ட் சேனலே இந்த படத்தோட ரிவ்யூலாம் போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ ஒரு வழியாக இப்போ இந்த படத்தோட தமிழ் டப் விஷனை இப்போ உங்களுக்கு ஜியோ சினிமாவில் எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் டப் இங்கிலீஷ் டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ டப்பிங் மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் டப்பிங் நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தமிழ் டப்பிங்கில் பாருங்கள். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸில் இப்போ ஜியோ சினிமாவில் ஆட் பண்ணியிருக்காங்க. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மூவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எய்மர் ரிலீஸ் ஆன டைமில் இந்த படம் தான் வந்து மேக்ஸிமம் கலெக்ஷனை கொடுத்துருந்தது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது ஓப்பன் எய்மர் தான் கலெக்ஷன் அதிகமாக எடுக்கணும். பட் ஆனால் அப்படி இல்லை, பார்பி படம் தான் பயங்கர ஹிட்டு. சலன்வா இன்னும் நிறைய தமிழ் டப்பிங் மூவி அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம SRS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஷோவில் பார்க்கலாம்.